Hi hello friends, welcome to Lone Wolf. நேற்றுக்கு பார்ட் 3 பார்த்துருப்போம். இப்போது பார்ட் ஃபோர் இந்த கதையோடைய கடைசி பார்ட். இதில் நம்ம எண்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் லை டிடெக்டர்? இந்த லை டிடெக்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லை டிடெக்டர் அதாவது ஒரு மனுஷன் உண்மை சொல்லும்போது அவன் பாடியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா அவன் வந்து உண்மை தான் பேசுகிறான். வேற பொய் சொல்லும்போது பாடியில் சில சேஞ்சஸ் இருக்கும். அந்த சில சேஞ்சஸை இந்த மிஷின் டிடெக்ட் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும், பிபி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சில சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணும் பொய் சொல்லும்போது. அந்த சில சேஞ்சஸை அந்த மிஷின் டிடெக்ட் பண்ணிவிடும். அந்த மிஷினோட வயரை நம்மளுடைய உடம்புல ஒட்டி வச்சுருவாங்க, ஜஸ்ட் லைக் இசிஜியில் எடுக்கிற மாதிரி. ஸோ அதை வச்சு நம்ம உண்மை பேசுகிறோமா பொய் பேசுகிறோமான்னு அந்த மிஷின் காமிச்சு கொடுத்துரும். அதை வச்சு போலீஸ் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். இந்த மாதிரி அவங்க இன்ட்ரோகேட் பண்ணுற பர்சன் உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க. சரி, இது ஒரு பக்கம். இப்போது இந்த லை டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கிடுறாங்க கோர்ட்டுக்கிட்டேருந்து. ஏற்கனவே இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அவருடைய சீனியர் வந்து 2 days தான் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே நீ இந்த கேஸில் நடந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடணும். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு we have other important work to do, சும்மா இது பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக கிளம்பிட்டுறாரு. அடுத்த நாள் ராணியை இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்றாங்க. ராணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த லை டிடெக்டர் டெஸ்ட்டுக்கான எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. இந்த ராணின்றவங்க நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூமில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சாண்டில்ஸில் ஆணி இருக்குது. அந்த ஆணியை இவங்க காலில் பாதத்தில் குத்துற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ தட் இவங்க செருப்பு போட்ட உடனே அந்த ஆணி இவங்களுடைய காலில் குத்திக்கிட்டே இருக்கும். இப்படி குத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பிபியும் அதிகமாக இருக்கும். என்டையர் கான்வர்சேஷன் அவங்க அந்த டெஸ்ட் அண்டர்கோ பண்ணும்போது ஒரே லெவலில் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு உண்மையாக பொய்யான்னு போலீஸால் கண்டுபிடிக்க முடியாது. மேலே கீழே இருந்தால் தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் இவங்க உண்மை பேசுகிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். வேறஸ் எல்லாமே ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே ஒரே ரேஞ்சில் இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. இதை பற்றியும் இந்த ராணின்றவங்க அந்த தினேஷ் பண்டித்துங்கிற நாவல் க்ரைம் த்ரில்லர் படிக்கிறாங்களா, அந்த நாவலில் அவர் எழுதியிருக்காரு. யார் இந்த தினேஷ் பண்டித்? ஓகே, ஸோ அவங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் இருந்திருக்கு. அதனால் அவங்களுடைய செப்பலில் ஏற்கனவே செருப்பில் இதை ரெடி பண்ணிவிட்டு வராங்க. ஸோ ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அந்த ஆணி உங்களுடைய பாதத்தில் குத்துற மாதிரி வச்சுட்டு அவங்களுடைய 2 செருப்பையும் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த ஆணி குத்திக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும், அவங்களுடைய ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பிபியும் மேலேயே இருக்கும், நார்மலாக இருக்காது. இப்போது இன்ட்ரோகேஷன் ஆரம்பிக்கும் போது அவங்கக்கிட்ட கொஷின்ஸ் கேட்குறாங்க. அன்றைக்கி என்ன நடந்தது, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு. அன்றைக்கி கொலை நடந்த அன்றைக்கி என்ன நடந்தது, அதாவது ஆக்சிடெண்ட், போலீஸ்கிட்ட வந்து ஆக்சிடெண்ட்டுன்னு தானே இருக்குது. அந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து உங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டார், அந்த நாள் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நாள் இவங்க அதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய மாமனார் மாமியார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு காலையிலேயே ஊரை விட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க, நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஹஸ்பண்ட் 2 பேர் தான் இருந்தோம். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் நாங்கள் சில கெஸ்ட்டுங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வீட்டுக்கு வருவாங்கன்னு. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லியிருந்தேன், ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஹாஃப் டேயில் எனக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவரை அனுப்பிட்டேன். வேறஸ் என்னாச்சு, அவர் ரிட்டர்ன் வரதுக்குள்ளே இந்த நீலுங்கிற பர்சன் வீட்டுக்கு வந்திருந்தான். ஒரு 2:15 இந்த பர்சன் வீட்டுக்கு வந்திருந்தான். வந்துட்டு மறுபடியும் என் கூட பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் அவன் வந்து ஒரு 5-10 minutes அவரும் வீட்டுக்கு வந்துட்டார். நாங்கள் 2 பேர் பேசுகிறத பார்த்தாரு. உடனே இந்த நீலுங்கிற பர்சன் சொன்னால், வாங்க ரிஷப் அண்ணா, நானும் உங்கள் ஒய்ஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது டிஸ்கஸ் பண்ண. இந்த மாதிரி ராணி கிட்ட பார்த்து சொல்கிறாங்க, ராணி ஓப்பனாக சொல்லிவிடு, நீ என் கூட தான் வீட்டை விட்டு ஓட்டுறதா இருந்த, அதையும் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மறைக்கிறேன்னு. உடனே ராணி சொல்கிறாங்க, இல்லை இவன் போய் பேசுகிறான், உனக்கும் எனக்கும் சண்டை வரணுங்கிறதுக்காக என்ன நம்ம இவன் கொளுத்தி போடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ரிஷப்ன்றவர் சொல்கிறாரு, ராணி நீ வீட்டை விட்டு வெளியில் போ, நாங்கள் என்னோடய கசின் பிரதரும் நானும் பேசி இதை சார்ட் பண்ணிக்கிறோம், இது எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. உடனே ராணி வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது வீட்டோடைய டோர் ஓப்பனில் இருக்குது. அங்கே இருக்கிற குழந்தை கிட்ட சொல்கிறாங்க, போய் ரிஷப் அண்ணா கிட்ட சொல்லி டோரை க்ளோஸ் பண்ண சொல்லுன்னு. அந்த குழந்தை போது வேறஸ் நீலுன்றவர் டோரை க்ளோஸ் பண்ணுறத அந்த குழந்தை பார்க்குது. சரி, அந்த குழந்தையோட அம்மா ஆப்போசிட் ஃப்ளாட் நெய்பர், அவங்கக்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஈவினிங் ஸ்வீட் பண்ணுறேன், உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ரிக்ஷா பிடிச்சி நேராக மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு கடையில் நான் மட்டன் வாங்கினேன்,
பட் அந்த கடையில் அவங்க யூஸ் பண்ணுற நைஃப்லாம் சரியில்லை, ரொம்ப துரு பிடிச்சிருந்தது. அதை நீங்கள் வெட்ட வேண்டாம்னு சொல்லிவிட்டு அந்த மட்டன் மட்டும் நான் வாங்கிட்டேன் அவங்கக்கிட்டேருந்து. மட்டன் வாங்கி என் பேக்கில் போட்டுக்கிட்டு பக்கத்து கடைக்கு போயிட்டு நான் மட்டன் கொடுத்து அங்கே வெட்ட சொன்னேன். அவங்க வெட்டி கொடுத்தாங்க. அந்த பீசஸ்லாம் என் பேக்கில் போட்டுட்டு ரிட்டன் எங்கள் ஏரியாவுக்கு வந்தால் ஒரு 315 320 இருக்கும். அந்த ஏரியாவுக்கு வந்து அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற நாய்ங்களுக்கெல்லாம் வந்து நான் அந்த மட்டன் பீசஸை போட்டேன். அந்த நாய்ங்க அந்த மட்டன் பீசஸை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தது. சடனாக பாம் பிளாஸ்ட் ஆச்சு வீட்டுக்குள்ளே. என்னன்னு பார்த்தா போய் கேஸ் சிலிண்டர் வெடிஞ்சிருந்தது. என்னுடைய ஹஸ்பண்ட் கீழே விழுந்து கிடந்தார். அவருடைய பாடி அரைக்குறையாக எரிஞ்சிருச்சு, அவர் இறந்துட்டார். ப்ளஸ் அவருடைய கை மட்டும் பார்த்தேன். கையில் எனக்காக அவர் பச்சை குத்திருந்தார் ராணின்னு சொல்லிட்டு, அவருடைய லெஃப்ட் ஹேண்ட். அந்த கை வெட்டப்பட்டு தனியாக கடந்தது. அண்டு இந்த பர்சன் நீலுங்கிறவன் நான் எட்டி பார்க்குறதுக்குள்ளே வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரிவரில் குதிச்சு எஸ்கேப் ஆகிட்டான். இதுதான் இன்றைக்கி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக இன்ட்ரோகேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இன்ட்ரோகேட் பண்ணுற ஆஃபீஸர் கூட விசாரிக்கிற இந்த போலீஸ் ஆஃபீஸர் 2 பேருமே பார்க்குறாங்க. வெரஸ் இவங்களுடைய பிளட் ப்ரெஷர், ஹார்ட் பீட் எல்லாமே மேலே தான் இருக்குது, ஒரே லெவலில் தான் இருக்குது, கீழே இறங்கலை. இந்த பர்சன் கேட்குறாரு, ராணி ஆர் யூ ஆல்ரைட், நர்வஸாக இருக்கீங்களான்னு. ஆமாம்மா நான் ரொம்ப நர்வஸாக தான் இருக்கேன். சரி நர்வஸ் ஆகாதீங்க, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்னு கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. தண்ணி குடிக்க சொல்லி அவங்கள காம் பண்ண சொல்லிவிட்டு 2 பேரும் வெளியில் வராங்க. இன்ட்ரோகேஷன் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது, வெளியில் வராங்க. அப்போது இந்த ட்ரூ டிடெக்டர் இல்லை, இந்த டிடெக்டர் டிடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த பர்சனோட இந்த போலீஸ் கேட்குறாரு, சார் வாட் டு யூ ஃபீல், இந்த மாதிரி இந்த ராணின்ற லேடி வந்து உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்கன்னு அவர் ரிப்ளை பண்ணுறாரு. இல்லை, எப்போவுமே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பொய் சொல்லும்போது கிராஃப் மேலே கீழே போகும், அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். வேறஸ் ஹார்ட் பீட்லேருந்து பிபிலேருந்து எல்லாமே மேலே தான் இருக்குது இந்த லேடிக்கு. ஸோ எங்களால் எதுவும் இதை வச்சு ஆஸ் பர் கோர்ட்ஸ் ஆர்டர் நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தானே அது ரெஜிஸ்டர் ஆகும்னு. உடனே இந்த போலீஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ராணி அப்போது அந்த இன்ட்ரோகேஷன் ரூம்லேருந்து எங்கேயோ போயிட்டு ரிட்டன் இன்ட்ரோகேஷன் ரூமுக்கு போகிறாங்க. ஸ்டெப்ஸ் ஏறும்போது இந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் நோட் பண்ணுறாங்க. இவங்க படிக்கட்ட ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. ஸோ அவங்களுடைய செப்பலில் ஏதோ ஆணி கிணி குத்துற மாதிரி இவங்க வச்சுருக்காங்க போல இருக்குது. அப்போ தானே அவங்களுடைய பிபி ப்ரெஷர்லாம் மேலே இருக்குன்றதை அந்த ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிடுறாரு. இமீடியட்டாக ராணியோடைய ஸ்லிப்பர்ஸை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸ்லிப்பரில் பார்த்தீங்கன்னா ஆணி இருக்குது. ஆணி எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு எப்படி ஆணி வந்ததுன்னு கேட்டால் எப்படி நீ இதாக போய் தான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஸ்ட்ரைட் நெக்ஸ்ட் சில கொஷின்ஸை நான் கேட்குறேன், நீ பதில் சொல்லு. அவங்க வந்து அந்த ஆணி செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போ கேட்குறாங்க. ஸோ இப்போ இவங்க போய் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த மிஷினில் தெரிஞ்சிடும். இப்போது எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. உங்களுடைய பேர் ராணி தானேன்னா அவங்க எஸ் அப்படின்றாங்க. உங்களுடைய ஏஜ் 28 தானே? ஆமாம் 28. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை கொண்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு அஃபேர் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க இந்த நீலுன்ற பர்சனோடைய. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நீலுங்கிற பர்சனும் நீங்களும் சேர்ந்து உங்கள் ஹஸ்பண்டை கொண்டீங்களா அப்படின்னு மறுபடியும் இன்னொரு கொஷின் கேட்குறாங்க. அவங்க மறுபடியும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. காமன் கம்போஸ்டாக இருந்தாங்க. வேறஸ் இந்த மிஷினில் செக் பண்ணுறாங்க. அகெயின் எதுவுமே ராங்காக இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. எதுவும் இவங்களுக்கு சாதகமாக கிடைக்கல, ராணி தான் செஞ்சாங்கன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், டெஸ்ட்டோட டைம் முடிஞ்சிருச்சு. தே ஹாவ் நத்திங் அகெயின்ஸ்ட் ராணி. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய சீனியர் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு ஏதோ தப்பாக தான் சார் இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு. அந்த சீனியர் ஆஃபீஸர் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு. நான் உங்கள்கிட்ட 2 days தான் டைம் கேட்டேன், நீ லை டிடெக்டர் டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன், கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு சொன்னேன், நானும் அலோவ் பண்ணேன், எடுத்தாச்சு, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இந்த கேஸை நீ இதோட க்ளோஸ் பண்ணிடணும், மறுபடியும் இதை நீ பெருசுப்படுத்தக்கூடாது, அவங்கள முதல்ல வீட்டுக்கு அனுப்பு, அவ்வளோதான், இதுக்கு மேலே அவங்களை இன்ட்ரோகேட் பண்ணாது அப்படின்னு. உடனே ராணி மிச்ச ஃபார்மாலிட்டிஸ் பேப்பர் ஒர்க்லலாம் அவங்களுடைய சைன் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டே தான் இருக்கார். அந்த ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து ராணிக்கு தான் சப்போர்ட். அதாவது ஒரு இன்னோசென்ட்டை பிடிச்சி நம்ம துன்புறுத்திட்டுருக்குமே அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே, கான்ஸ்டபிள்ஸ், மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே தே ஆர் ஹாப்பி தட் ராணி ஹேஸ் ப்ரூவ்ட் தட் ஷீ இஸ் அன் இன்னோசென்ட் லேடி அப்படின்னு. எல்லாருமே ராணிக்காக தே ஆர் ஹாப்பி. மறுபடியும் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வராங்க. வந்துட்டு ராணி திரும்பி அந்த போலீஸ்காரரை பார்க்குறாங்க. அவர் உட்காந்துட்டே பார்க்குறாரு, கண்டிப்பாக இன்றைக்கி எஸ்கேப் ஆகிட்டேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவேன்னு. பார்த்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பி போய்ட்றாங்க. ஸோ ஒரு ஹாஃப் ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த போலீஸை பார்த்துட்டு அவங்க ஸ்டேஷனை விட்டு வெளியில் போய்ட்றாங்க. ஓகே, அன்றைக்கி ஆக்சுவலாக நடந்தது என்ன? சேம்
காலையில் அவங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இவங்க வந்து சொல்கிறாங்க, மதியானம் ராணி வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்ருக்கீங்க நீங்கள் ஈவினிங் டின்னருக்காக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வரும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, ஒரு 2:30 வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஒரு 2:15 இந்த நீல்ன்றவர் வீட்டுக்கு வராரு. வந்துட்டு இந்த ராணின்ற பர்சன்கிட்ட சொல்கிறாரு, உன் புருஷன் என்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் தெரியுமா, சடனாக வந்து என்னை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு குத்த பார்த்தான். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இருக்கிற டெல்லியில் என்னுடைய சொசைட்டிக்கு மொட்டை கடுதாசி போட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு செக்ஸ் அஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு உன் புருஷனுக்கு இந்த வேலைன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து இந்த ரிஷப்ன்றவர் வீட்டுக்குள்ளே வராரு. ஸோ இவர் வந்து நீல் அந்த ரிஷப்ன்றவரை பார்த்து, எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை, நான் வந்து செக்ஸ் அஃபெண்டர்லாம் கிடையாது, உங்களுடைய வைஃபை கேளுங்க, எது நடந்தாலும் எங்களுக்குள்ளே நடந்தது எல்லாமே 2 பேருடைய விருப்பத்தோடு தான் நடந்தது, இந்த மாதிரி செக்ஸ் அஃபெண்டர் அது இதெல்லாம் போடாதீங்க, உங்களுக்கு உங்களுடைய ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுக்க தெரில, அதனால தான் என்கிட்ட வந்தாங்க, நீங்கள் இதெல்லாமே மறைச்சிட்டு என்னமோ அக்யூஸ் பண்ணுறீங்களே அப்படி இப்படின்னு பயங்கரமாக இவங்க 2 பேருக்குள்ளே ஆர்குமெண்ட் நடந்துகிட்ருக்கு. உடனே அந்த டைமில் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரிஷப்ன்றவர், ராணி நீங்கள் இருந்து கிளம்பு, நானும் என் கசனும் பேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ராணி அந்த இடத்த விட்டு போகலை, அங்கேயே தான் நின்றுட்டுருக்காங்க. அப்புறமா இந்த நீலுன்றவர் என்ன பண்ணுறாரு, என்னை நீங்கள் இவ்வளோ அவமானப்படுத்திட்டீங்களே, அதாவது ரிஷப் கிட்ட சொல்கிறாரு, அவமானப்படுத்திட்டீங்களே, நானும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட சில ஃபோட்டோஸ் சில வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே நான் இப்போ வைரல் பண்ண போகிறேன், என்னை நீங்கள் அசிங்கப்படுத்துனீங்களே என்னுடைய சொசைட்டியில், ரிட்டன் நான் இதை தான் பண்ண போகிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இவர் எடுத்தது எல்லாமே, நீல் எடுத்தது எல்லாமே இந்த ரிஷபுக்கு அவருடைய மொபைலில் வந்து காட்டுறாரு. இதை பார்த்து ரிஷப் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்றாரு. ரிஷப் போயிட்டு அந்த நீலை அடிக்கிறாரு. அகெயின் ரிஷப் வந்து அவ்வளோ டாலும் இல்லை, வெல் பில்ட்டும் இல்லை. நீல் இஸ் டால், வெல் பில்ட், ஜிம் பாடி. ரிஷப்பை போட்டு மறுபடியும் அடிக்கிறாரு, தள்ளி விட்டுறாரு. நான் 2 பேருக்குள்ளே பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரிஷப் கீழே இருக்கார், இந்த நீலுன்றவர் ரிஷப் மேலே இருக்கார். அவரை போட்டு முகத்தில் 2-3 குத்தெல்லாம் குத்திட்டு அவருடைய கழுத்தை நெரிச்சிட்ருக்காரு இந்த நீலுங்கிற பர்சன் ரிஷபை. இதை பார்த்துட்டு ராணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாச்சும் வச்சு தடுக்கலாமான்னு. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஃப்ரீசரில் ஒரு பெரிய மட்டனுடைய லெக் பீஸ், இவ்வளோ பெரிய பீஸ் இருக்குது, அது ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அது எவ்வளோ ஹார்டாக இருக்கும். சீக்கிரமாக ஓடி போய் ஃப்ரீசர்லேருந்து அந்த மட்டனுடைய அந்த லெக் பீஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த நீலை பின்னாடி, நீலை அவங்க முன்னாடி இருக்காங்க, ராணி பின்னாடி இருக்காங்க, பின்னாடி இங்கே இந்த இடத்துல பின்னாடியிலேருந்து அடிக்கிறாங்க அந்த மட்டன் பீஸ் வச்சு. அந்த அடித்த ஃபோர்ஸில் இந்த நீலோடைய தலையில் அந்த மட்டன் பீஸ் படுது, லெக் பீஸ் பட்டு இந்த இடத்துல ஒரு தூண் இருக்குது, பில்லரில் இப்படி பட்டுட்டு அவர் கீழே விழுந்துடுறாரு. ஸோ இது வந்து அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்றுறதுக்காக தான் அவசரத்தில் அவங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சு அடிச்சிருக்காங்க. பட் கீழே விழுந்த நீல் எந்திரிக்கவே இல்லை. அவர் தலையிலேருந்து ரத்தம் மட்டும் கீழே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பார்த்தா அவர் ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இது பார்த்துட்டு 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. பட் இந்த ரிஷபுங்கிற பர்சன் சொல்கிறாரு, கவலைப்படாத, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கோம், மறுபடியும் இவனை கொன்னதுக்காக நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன், இல்லை உன்னையும் நான் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். எல்லா க்ரைமுக்கு பின்னாடியும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த க்ரைமை மறைக்கிறதுக்கு. இதுதான் இந்த தினேஷ் பண்டித்தில் நான் படித்தேன். ஸோ ராணியை பார்த்த முதல் நாள் பொண்ணு பார்க்க போனப்பவே தினேஷ் பண்டித் பற்றி ராணி பேசியிருக்காங்க ரிஷப் கிட்ட. அப்போதுலேருந்து இந்த ரிஷப்ன்றவரும் தினேஷ் பண்டித்துடைய புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு, க்ரைம் நாவல்ஸு. ஸோ அவர் சொல்கிறாரு, நானும் தினேஷ் பண்டித்துடைய ஃபேன் தான், நானும் இதை வந்து அவருடைய புக்கில் படிச்சிருக்கேன், ஸோ நம்ம இந்த க்ரைமை மறைக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில விஷயங்கள்லாம் கேட்குறாரு. ராணி, எனக்கு போய்ட்டு ஐஸ் கியூப்ஸ் கொண்டு வா, ஒரு இதில் பக்கெட்டில் போய் முதல்ல மெயின் டோரை லாக் பண்ணு, ஐஸ் கியூப்ஸ் கொண்டு வான்னு பக்கெட்லேருந்து ஐஸ் கியூப்ஸ் கொண்டு வராங்க. வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எங்கெங்கே பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குன்னு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க. இந்த ரிஷப்ன்றவர் இவருடைய க்ளோத்ஸை அந்த நீல் பர்சனுக்கு போட்டு விட்டுடுறாரு. நீல் பர்சனுடைய ஜாக்கெட்டும் கேப்பும் இவர் போட்டுக்கிறாரு. போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த நீலுங்கிற பர்சனுடைய கை ரிஸ்ட்டை வெட்டுறாரு. அதுக்கப்புறமா ராணி கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, என்னோடய ரிஸ்ட்டையும் நான் வெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய லெஃப்ட் ரிஸ்ட், அதில் ராணின்னு பேர் எழுதியிருக்கு, இவர் டைட்டாக கடிச்சிட்டு துணி வச்சு அவருடைய ரிஸ்ட்டை கடிச்சிட்டு வாயில் கடிச்சிட்டு இந்த நைஃபை வச்சு அவங்களுடைய ஒய்ஃபை வெட்ட சொல்கிறாங்க. பட் அவங்களுடைய ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க. அதனால இவரே இவருடைய கையை வெட்டிடுறாரு. வெட்டிட்டு அதை அந்த நீலுங்கிற பர்சன் மேலே வச்சிடுறாரு. வச்சுட்டு இவங்களுடைய ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து பிளட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு ராணி கிட்ட சொல்கிறாரு பிளானை, என்ன அடுத்தது நெக்ஸ்ட் என்ன நான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ராணி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராணி என்ன பண்ணுறாங்க, 2:15 நீல் வந்தார் இல்லையா, ஒரு 2:45 3 o'clock
வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாங்க. கிளம்பும் போது அந்த ரோட்டில் ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, ராணி போயிட்டு உள்ளே ரிஷப் அண்ணா இருக்கார், கதவை மூட சொல்லுரு அப்படின்னு. அந்த குழந்தை போயிட்டு ரிஷப் அண்ணா கதவை மூடுங்கன்னு சொல்கிறப்போ நீலுன்றவர் வந்து கதவை மூடிட்ட மாதிரி அந்த குழந்தை பார்க்குது. வேறஸ் அது நீல் இல்லை, ஆக்சுவலாக ரிஷப் தான். நீலோடைய ஜாக்கெட்டும் கேப்பும் போட்டிருக்காரு. அதனால் அவங்க வந்து டக்குன்னு கதவை மூடிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு நினச்சிக்கிறாங்க நீலுன்றவர் தான் கதவை மூடினாங்கன்னு. ஸோ அது ஒரு விட்னஸ். அப்புறமா ராணி அங்கே இருக்கிற நெய்பர்கிட்ட சொல்கிறாங்க, லேபர் லேடி கிட்ட, எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் ஸ்வீட் பண்ண போகிறேன், ஈவினிங் உங்களுக்கு நான் ஸ்வீட் கொடுக்குறேன் அப்படின்னு. ரெண்டாவது விட்னஸ். மூணாவது ரிக்ஷாக்காரனை கூட்டிகிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ரிக்ஷாக்கு அங்கே போயிட்டு இவங்க அடித்தாங்கல்ல மர்டர் வெப்பன், அதாவது அந்த மட்டனுடைய லெக் பீஸ், அதை வச்சு தானே அடித்தாங்க இந்த நீல, அதையும் இவங்க பேக்கில் வச்சுருக்காங்க. மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே மறுபடியும் மட்டன் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த கடையில் சொல்கிறாங்க, உங்களுடைய நைஃப்பில் வந்து துரு பிடிச்சிருக்கு, அதை வச்சு வெட்ட வேண்டாம், நீங்கள் மட்டன் மட்டும் கொடுத்துருங்க, நான் வேறு கடையில் வெட்டிக்கிறேன். உடனே அங்கேருந்து பக்கத்து கடைக்கு போயிட்டு மட்டன்லாம் வெட்ட சொல்கிறாங்க, வாங்கின மட்டனை ப்ளஸ் இந்த லெக் பீஸையும் கொடுக்குறாங்க அந்த கடைக்காரர்கிட்ட. அந்த லெக் பீஸையும் அவர் பீஸ் போட்டு கொடுத்துட்றாரு. ரிட்டன் வராங்க. வரும்போது அந்த மர்டர் பண்ண அந்த லெக் பீஸ்க்கான பீசஸ் எல்லாம் நாய்ங்களுக்கு இவங்க போட்டுடுறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற நாய்ங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. அப்போது சடனாக ஒரு பிளாஸ்ட். இந்த டைமில் உள்ளே என்ன பண்ணுறாரு இந்த ரிஷப்ன்றவர், வீட்டுடைய டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு இந்த நாவல், தினேஷ் பண்டித்துங்கிற நாவலே அவங்க வீட்லேயும் இருக்குது. ஸோ ஒரு கெரோசினுக்கான பம்ப் அடிக்கிறாங்களா அந்த ஸ்டவ் மேலே அந்த நாவலை வச்சிடுறாரு. லைட்டாக சைடில் மட்டும் நெருப்பு பிடிச்சிருக்கு. எல்லா டோர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுடுறாரு. அந்த நாவல் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அதிகமாகி ஃப்ளேம்ஸ் வரும்போது, நெருப்பு அதிகமாகும் போது இந்த கேஸ் ஓப்பனில் இருக்குல்ல, கரெக்டாக அந்த டைமில் இந்த கேஸும் இந்த நெருப்பும் ரெண்டும் ஒன்று சேர்ந்தோடனே பிளாஸ்ட் ஆகுது. அந்த டைமை யூஸ் பண்ணி அதுக்கான ஒரு 5-10 செகண்ட்ஸ் முன்னாடியே இவர் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ரிவரில் குதிச்சிடுறாரு கரெக்டாக இந்த பிளாஸ்ட் ஆன உடனே. ஸோ கேஸை திறந்து விட்டுறாரு. நாவல் எரிஞ்சிட்டே இருக்குது. கரெக்டாக அந்த ஃப்ளேம்ஸ் போய் அந்த நாவலை டச் ஆகும்போது கிச்சனில் ஒரு பிளாஸ்ட். அந்த கிச்சனில் தான் இந்த ரிஷப் வந்து நீலுன்றவரை மயக்கமாய் இறந்து கிடக்கிறாரு. மயக்கமாகல, இறந்து கிடக்கிறாரு. அவர் மேலே ஃபுல்லாக கெரோசின் ஊற்றி வச்சிடுறாங்க ரெடியாக. ஸோ தட் அந்த பிளாஸ்ட் வந்த உடனே அந்த ஃபயர் அந்த பாடியில் பட்டு அந்த பாடி எரிஞ்சிடணும். ப்ளஸ் கை ரிஷின்னு எழுதியிருக்கு, ராணின்னு எழுதியிருக்கு இந்த கையில். ஸோ இறந்து போனது ரிஷப் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிடுறாங்க. சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த பிளாஸ்ட் ஆன உடனே அடுத்த செகண்ட் இவர் ரெடியாக ரிவரில் நிற்கிறாரு. அங்கே வெடி சத்தம் கேட்ட உடனே அந்த ரிவரில் குதிச்சிடுறாரு. குதிச்சுட்டு அங்கேருந்து ஒரு கையில் அடிபட்டிருக்கு, கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. இந்த பக்கம் என்ன ஆகுது, வீடே எரிஞ்சிருது, அந்த கிச்சன் எரிஞ்சிருது, கிச்சனில் இருக்கிற டெட் பாடி எரிஞ்சிருது, கை அரைகுறையாக எரிஞ்சிருக்கு, டெட் பாடி ஃபுல்லாக எரிஞ்சிருது பயங்கரமாக. கை மட்டும் அரைகுறையாக எரிஞ்சிருக்கு. அதில் வந்து ராணிங்கிற மார்க் இருக்குது. இதுதான் அன்றைக்கி அங்கே நடக்குது. இந்த ராணின்றவங்க அதுக்கு வெளியில் நின்று அந்த நாய்ங்களுக்கு மட்டன் பீசஸ் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. இதுதான் போலீஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் ராணி அவங்களுடைய கள்ளக்காதலனுடைய சேர்ந்து அவங்களுடைய ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க. கள்ளக்காதலன் எஸ்கேப் ஆகிட்டான், ஹஸ்பண்ட் இறந்துட்டார். இதுதான் கேஸ். இப்போது இவர் அந்த கண்டினியூ பண்ணலாம். இவர் அங்கேருந்து ஸ்விம் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு போகிறாரு. பட் ஒரு கையில் அடிபட்டிருக்கு, மயக்கம் வருது, ஒரு கையிலேயே ஸ்விம் பண்ணணும், ரிவரோடைய டெப்த் வேறு அதிகம். இவர் ஒரு அளவுக்கு மேலே ஸ்விம் பண்ண முடியாமல் அப்படியே தண்ணிக்குள்ளே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறாரு, மயக்கமாயிடுறாரு. சரி, இப்போது இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஸ்டேஷனை விட்டு வேறு ஸ்டேஷனுக்கு போகிறாரு. 5 இயர்ஸ் ஆகிடுது. பட் அவருக்கு பர்சனலாக மனசாட்சி உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேஸ் நம்மளால் சால்வே பண்ண முடியலையேன்னு. ஸ்டேஷனுலேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர். அப்போ அந்த ஸ்டேஷனில் இந்த தினேஷ் பண்டித்தோட நாவல் இருக்குது. அந்த நாவல் எடுத்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, இது எல்லாமே வந்து அந்த பொண்ணு நம்மக்கிட்ட சொன்ன மாதிரியே இருக்கே. ஸோ இந்த ரைட்டர் எழுதியிருக்கிற கதையெல்லாம் அந்த பொண்ணு படிச்சிருக்கா, அதே அவளுடைய லைஃப்லையும் அப்ளை பண்ணியிருக்கா, எஸ்கேப்பும் ஆகிட்டாங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இந்த சம்பவம் நடந்து இவங்க இன்னோசென்ட்டுன்னு சொல்லி இவங்கள ராணி அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு சில வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகுது, இவங்க ஒரு ஊருக்கு போய் இறங்குறாங்க. ஸ்டேஷனில் போய் இறங்குறாங்க. ட்ரெயின்லேருந்து இறங்கி இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து இவங்களுடைய கையில் உரசுது. யாருன்னு பார்த்தா அது ரிஷப். அன்றைக்கி தண்ணிக்குள்ளே ரிஷப் போனது உண்மை தான். பட் அதுக்கப்புறமா அவருக்கு சுயநினைவு வந்துடுது. அங்கேருந்து அவர் எப்படியோ ஸ்விம் பண்ணி எஸ்கேப் ஆகிடுறாரு. ஆகிட்டு ஒரு கிராமத்தில் தலைமறைவாக இருக்கார் சில வருஷங்கள்.
இந்த அவங்க இன்னோசென்ட்னு ப்ரூவ் ஆகிட்ட அப்புறமா இவங்களும் அந்த கிராமத்துக்கு வராங்க. ஸோ 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. ஸ்டேஷனில் 2 பேருமே கை கோத்து நடந்து போயிட்டுருக்காங்க. இது ரைட் ஹேண்ட், ரிஷபோட ரைட் ஹேண்ட், ராணியுடைய லெஃப்ட் ஹேண்ட். வேறஸ் ரிஷபுடைய லெஃப்ட் ஹேண்ட் வெட்டப்பட்டிருக்கு. அவர் தான் வெட்டிட்டார்ல, ஒரு கை மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே நடந்து போகிறாங்க. அதோட ஸ்டோரி த எண்ட். ஓகே, ஹோப் திஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். மறுபடியும் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Please like, share and subscribe. Okay? See you again with an interesting story. Until then, take care. Bye.